சமீப காலமா எஸ்யூவி கார்களுக்கான டெஃபினேஷனே மாறி கிராஸ் ஓவர் மற்றும் உயரம் உயர்த்தப்பட்ட ஹேட்ச்பேக் கார்களையே நாம எஸ்யூவிக்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். பட் 2023ல ஒரு எஸ்யூவி காரால நின்ன இடத்திலேயே 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும், ஈவன் தண்ணீர்ல கூட நீந்த முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் ஒரு சைனீஸ் நிறுவனம் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. சைனீஸ் கார்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றவங்கல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. குளோபல் லெவல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுற கிவ் இட் டு இந்தியா சீரீஸ்ல இந்த வாரம் BYD நிறுவனத்தோட U8 எஸ்யூவியை பத்தி தான் பார்க்க போறோம். BYDங்கிறது நாம இந்தியால பாக்குற ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி கிடையாது. உலகிலேயே அதிகபட்ச எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்யற நிறுவனம் BYD தான். சமீபத்துல கூட 5 லட்சம் எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செஞ்சு சாதனை படைச்சிருந்தாங்க. டெஸ்லாவுக்கே போட்டி போடுற இந்த சைனீஸ் EV நிறுவனம் இப்போ U8 அப்படிங்கிற லக்ஸுரி எஸ்யூவியை ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த காரோட ஸ்பெசிபிகேஷன், சைஸ், கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு எல்லாமே ஆச்சரியப்படுற வகையில இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த காரோட டைமென்ஷனை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு மேல லென்த் இருக்கு. இதன் காரணமா மேசிவான ரோட் பிரசன்ஸ்ல இருக்கு. காரோட கர்வ் வெயிட்டே கிட்டத்தட்ட 3 டன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியமான விஷயம், இது ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி. மேலும் இதுல ஒரு இன்டர்னல் கம்பஷனும் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்கு இதுல இருக்க இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை ஆபரேட் பண்றதுக்கு. அண்ட் இந்த இன்ஜின் 2 லிட்டர் turbocharged 4 சிலிண்டர் இன்ஜின். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் BYDயோட வேர்ல்ட் வைட் பாப்புலரான பிளேட் பேட்டரி டெக்னாலஜில 49 கிலோவாட் ஹவர்ஸ்ல வரும். இது கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய எஸ்யூவியை 150 கிலோமீட்டர் வரைக்கும் இயக்க முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமா 30% 80% வரைக்கும் வெறும் 18 மினிட்ஸ்ல பண்ண முடியும் இந்த காரை. காரோட சிறப்பு அம்சமே மேக்ஸிமம் பவர் அவுட்புட் 1180 bhp இருக்கு. இதை ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா நம்ம ஊர்ல விற்பனை ஆகிற ஹியூண்டே கிரெட்டா போன்ற மிட் சைஸ் எஸ்யூவிக்களை விட 10 மடங்கு அதிக பவர்ஃபுல்லானது இந்த எஸ்யூவி. 0 to 60 மைல்ஸ் பர் ஹவர் வெறும் 3.6 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணும். சரி, இது ஒரு காமனான எலக்ட்ரிக் எஸ்யூவி, கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காரோட கேப்பபிலிட்டிஸ் உங்களை ஆச்சரியப்படுத்தும். லிட்டரலி இந்த காரால செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த காரால நின்ன இடத்திலேயே வீல் மூவ்மெண்ட் இல்லாம 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். தண்ணீர்ல நீந்தக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு குறிப்பிட்ட ஸ்பீட்ல. இது எல்லாமே எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்வென்ஷனலான கார்கள் மாதிரி இல்லாம 4 வீல்லையும் தனித்தனி மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா வீல்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த எஸ்யூவியை எந்த விதமான டிஃபிகல்ட்டான டெரெயின்லயும் டிரைவ் பண்ண முடியும். காரோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் கார்ஸான மெர்சிடிஸ், மேபேக், ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற கார்களுக்கு நிகரா அல்ட்ரா லக்ஸரியா வடிவமைச்சிருக்காங்க. 23.6 inch longitudinal screens, 70 inch augmented reality display, 22 speaker audio system, starlight sunroof, ரெஃப்ரிஜரேட்டர், டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னு இந்த கார்ல இல்லாத லக்ஸரி ஃபீச்சர்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் கேப்பபிலிட்டிஸோட இந்த காரோட பிரைசிங் 1.2 crores இருக்கு இந்திய மதிப்பின்படி. இன்ஃபேக்ட் இவ்வளவு பெரிய சைஸ், ஃபீச்சர்ஸ் மற்றும் டெக்னாலஜிக்கு 1.2 crores கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைபிளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி கார்களை நாம அஃபோர்ட் பண்ண முடியுதோ இல்லையோ, ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் மொபிலிட்டி எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த கார் ஒரு முன்னோட்டமா இருக்கு. இந்த BYD U8 எஸ்யூவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.